பாண்டிய ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனாவுக்கு கோமதி வந்து கால் பண்ணுறாங்க. ஐயையோ அத்தை வேற கால் பண்ணுறாங்களே, எதுக்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகிறோம் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரியும் தெரியும், எங்கள் கோவத்தில் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டீங்களோன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ காலையில் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ண? அவன் நம்ம வீட்டுக்கு வந்த தர்தரம். அவள் இந்த வீட்டை விட்டு போனதாகவே இருக்கட்டும். மறுபடியும் அவளை இந்த வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கவே நினைக்காது. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். அவளை பற்றி பேச்சு கூட, ஏன் அவள் வார்த்தை கூட இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி காலையில் பொடி இட்லி எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ எப்போ பாரு சாப்பாடு மட்டும்தான் இல்லை உனக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம செந்தில்கிட்ட போயிட்டு மீனா இருந்துட்டு நானும் அத்தையும் நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம், சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஃபோனை தூக்கி உடைக்க தான் போகிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம செந்தில் எந்த ரியாக்ஷனுமே பண்ணல, அவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாவும் கோமதியும் அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. கோமதி வந்து அவசரமாக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காந்திமதி கிட்ட இதில் காலையிலுக்கான டிஃபன் இருக்குது, இதில் மதியத்துக்கான லஞ்ச் இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு வச்சுட்டேன். பிள்ளைங்க கிட்டலாம் சொன்னியா, உன் புருஷங்கிட்ட சொன்னியான்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட கேட்கவும், அவங்கக்கிட்டலாம் நான் எதுக்காக சொல்லணும்? அவங்க என்னைக்கு கோமதி முக்கியம்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு வேணா அவங்க என்னை தேடிட்டு வரட்டும், அது வரைக்கும் நான் அவங்கள தேடி போகிறதாவே இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாத்தையும் உனக்கு விளையாட்டாக போயிடுச்சுல்ல, பிள்ளைங்கக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் யார்கிட்டையும் சொல்கிறதே இல்லை. நான் தான் எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சேன். இப்போ என் அம்மா வந்துட்டாங்க, தைரியமாக ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிக்கிட்டு அங்கேருந்து ரொம்பவே சந்தோஷமாக டிஃபனெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்குது, பேசாமல் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம கோமதியை அந்த ஸ்பாட்க்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அத்தை எத்தனை வாட்டி அத்தை ஃபோன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் வந்ததே தெரியவே இல்லையே, இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கேன், ஏன் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேக்கை செக் பண்ணுறாங்க, பேக்கில் ஃபோன் இல்லை. ஃபோனை காலையில் பாட்டு கேட்டுகிட்டே சமையல் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்கேயே மறந்து வச்சுட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படியே கால்நடையாக நடந்துட்டு போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்கவும், போயிட்டு வந்தால் டைம் ஆகிடாதா, போகிற வழியில் எடுத்துக்கலாமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை கன்ஃபார்மாக தானே சொல்கிறீங்க? கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காந்திமதி இருந்துட்டு சமையல் கட்டில் தண்ணி காய் வச்சுட்டு இருக்கும்போது டவல் வேணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அங்கே வந்து கோமதியோட ஃபோன் இருக்குது. என்ன கோமதி ஃபோனை எங்கே வச்சுட்டு போயிட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அவள் கோயிலுக்கு போயிருக்காமா, சாயங்காலமாக தான் வருவா, வந்த விஷயத்த சொல்கிறேன், ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டா அவங்களும் ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளைக்கும் இவளுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. இவள் வேறு ஃபோனை வேறு இங்கே விட்டுட்டு போயிட்டா. பேசாமல் இந்த ஃபோனை வச்சு ஒரு கேம் விளையாடிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு ஃபோனை எப்படியாவது சைலண்டில் போகணுன்னு சொல்லிட்டு எப்படி போகிறது, இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போனால் கோமதியோட ஃபோனுன்னு அவளுக்கு அரசிக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், பேசாமல் நம்ம ஃபோனை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கிட்ட போயிட்டு ஃபோன் வர்றது தெரியாமல் இருக்குன்னா என்ன பண்ணும், சைலண்டில் போடலாமா பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் ஃபோனில், உங்கள் ஃபோனில், அம்மா ஃபோனில் எல்லா இடத்துலும் ஒரே ஒரு மெத்தட் தான், அதே மாதிரி பட்டன் செல்லாம் அது ஒரு மெத்தடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக அரசி சொல்லி கொடுத்ததை வச்சு கோமதியோட ஃபோனை சைலண்டில் போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம அரசி இருந்துட்டு ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஒரு வேளை கோமதி இருக்கலான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போவாளோ, இல்லை ஃபோனை மறைச்சி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜியும் கதிரும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே போயிட்டாங்க, அவள் எங்கே போனானே தெரியலையே, நானும் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன், 5 மணிலேருந்து அவள் ஆளே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடுங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காச்சும் போயிட்டு வருவா
வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அரசி இருந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் வந்து எடுக்கவே இல்லை, ஃபுல் ரிங் போகுது. அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிர் இருந்துட்டு நானே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதிரும் ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேறு சண்டை, உங்கள் அம்மா எங்கேயாச்சும் போயிட்டாலா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.